வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே, டேக்ஃப்ளிக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, வெற்றிமாறன் ஆண்ட்ரியா தயாரிக்க கவின் நடிக்கும் மாஸ்க் இந்த படத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த படம் தமிழ்நாடு தியேட்டர்கள் உரிமை சுமார் 6 கோடி ரூபா எம்ஜிக்கு வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர். உண்மையிலே அவங்க மன தைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி கவினுடைய படங்கள் என்னென்ன படங்கள் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். கவின் நடித்து ஸ்டாருங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தமிழ்நாடு தேட்டர்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 3 கோடி ரூபா ஷேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெடி பெகர் அப்படின்னு ஒரு படம் அடுத்தபடியாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தமிழ்நாடு தேட்டர்கள் என்ன ஷேர் வந்துச்சுன்னா 2 கோடியே 75 லட்ச ரூபா வந்துச்சு. இப்போ 3ஆவது படம் கிஸ்ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தமிழ்நாடு தேட்டர்கள் என்ன ஷேர் வந்துச்சுன்னா 1 கோடியே 60 லட்ச ரூபா வந்துச்சு. ஸோ இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது 6 கோடி ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க, எம்ஜிக்கு வாங்கியிருக்காங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய மன தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். காரணம், இந்த படம் 15 கோடி ரூபா கிராஸ் ஆனால் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ண 6 கோடி ரூபா வரும். ஆனால் இந்த சினிமாவில் மட்டும்தான் ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம போட்ட அமௌண்ட்டு திருப்பி ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிற டிஸ்ட்ரிபியூட்டர் மன தைரியம் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா தான் இருக்கும். ஆனால் யார் நல்லா இருப்பாங்கன்னா, ஹீரோக்கள் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு தான் நம்மளுடைய ஆசை. டேக்ஃப்ளிக்ஸ் சார்பாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.